கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். வேதாகம புஸ்தகத்திலே ஏறக்குறைய 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இதில் எல்லா தரப்பினராலும் மிக முக்கியமான புஸ்தகங்களாக பார்க்கப்படுவது, படிக்கப்படுவது சங்கீதமும் நீதிமொழிகளும். அதில் குறிப்பாக சங்கீதத்தில் நிறைய சங்கீதங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதிகமாக எழுதினது தாவீதும் மோசேவும் அதிகமாக அதில் எழுதியிருப்பாங்க. அந்த சங்கீதத்தில் இருந்து சில பகுதிகளை நாம் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜாவான தாவீது அவர் எழுதின ஒரு சங்கீதம் தான் அது. சங்கீதம் 55. அது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனம். தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அது அகிதோப்பேலின் ஆலோசனை அல்லாமல் தாவீதுக்கும் இருந்தது. அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அந்த நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. தாவீதுனுடைய ஒரு குமாரன் அப்சலோம். தாவீதுனுடைய ஆலோசனைக்காரர், அவருடைய பெயர் அகிதோப்பேல். என்ன பேர்? அகிதோப்பேல். இந்த பேரெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். தாவீதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர். அவருடைய ஆலோசனை யாரை போல இருந்துதான்? தேவனுடைய வார்த்தையை போல இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு தேவ ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக அகிதோப்பேல் இருந்தார். இந்த அகிதோப்பேல் அவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னா கீலோன் என்கிற ஊர். என்ன ஊர்? கீலோன். கீலோன் என்பது அகிதோப்பேலின் சொந்த ஊர். அதை வேணா வாசிக்கல். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 12வது வசனம். சாமுவேல் 15:12. அப்சலோம் பலியை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊரான் ஆகிய கீலோத்திலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோம் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். 2 சாமுவேல் 15:12 அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும். அகிதோப்பேலுக்கு இன்னொரு பேர் என்னது? கீலோனியன். ஏன் அப்படின்னா அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்போ அகிதோப்பேலினுடைய ஊர் எது? கீலோன். அதனால அவனுக்கு இன்னும் என்ன பேர்? கீலோனியன் என்கிற பெயர் அவனுக்கு உண்டு. அப்போ கீலோனியனாகி அகிதோப்பேல் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வரும். இந்த அகிதோப்பேலுக்கு இவர் யாராக இருக்கிறாரு? தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிறார். இவருடைய ஊர் என்னது? கீலோன். இந்த அகிதோப்பேலுக்கு ஒரு குமாரன் இருந்தான். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 34வது வசனம். 2 சாமுவேல் 23:34. மகாத்தியனின் குமாரனாகிய
மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயும் மகன் எலிப்பலேத் கீலோனியனாகிய அகிதோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். அப்போ கீலோனியனாகிய அகிதோப்பேலின் குமாரன் பேர் என்னது? எலியாம். சரி, அகிதோப்பேல் யார் கூட இருந்தவர்? தாவீது கூட இருந்தவர். தாவீதுக்கு அவர் என்னவா இருந்தார்? ஆலோசனைக்காரராக இருந்தார். இந்த அகிதோப்பேலுடைய ஊர் எது? கீலோன். இந்த அகிதோப்பேலுக்கு ஒரு குமாரன் இருந்தார். அந்த குமாரனுடைய பேர் என்ன? எலியாம். இந்த பேர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், இதை கற்றுக்கொள்ள முடியும். அப்போது அகிதோப்பேலுக்கு எலியாம் என்பவன் குமாரனாக இருக்கிறான். இந்த எலியாம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கு மொத்தம் 30 மெய்க்காப்பாளர்கள் இருந்தார்கள். அந்த 30 பேரில் 28வது நபர் தான் யார்? இந்த எலியாம். அப்போ எலியாம் என்ன வேலை பார்த்தாரு? தாவீதுக்கு மெய்க்காப்பாளராக 28ஆம் மெய்க்காப்பாளராக இருந்தவர். அல்லேலூயா. யார் 28வது மெய்க்காப்பாளர்? எலியாம். யாருக்கு இருந்தார்? தாவீது ராஜாவுக்கு. அப்போ அகிதோப்பேல் என்னவா இருந்தார்? தாவீதுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தார். அப்போ அகிதோப்பேலும் தாவீது கிட்ட தான் வேலை செய்கிறாரு. அவருடைய குமாரனாக இருக்கக்கூடிய எலியாமும் யார்கிட்ட தான் வேலை செய்கிறா? தாவீது கிட்ட தான் வேலை செய்கிறார். இந்த எலியாமுக்கு ஒரு குமாரத்தி ஒருவள் இருந்தாள். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 3வது வசனம். யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். அவள் யாருடைய குமாரத்தியா? எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள். பத்சேபாலை குறித்து எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான பேர் பைபிளில். சரி, இப்போ தாவீதுடைய ஆலோசனைக்காரர் பேர் என்ன? அகிதோப்பேல். மறந்துடக்கூடாது, அதுக்கு தான் திரும்ப திரும்ப கேட்கறது. தாவீதுடைய ஆலோசனைக்காரர் பேர் என்ன? அகிதோப்பேல். அகிதோப்பேலுடைய மகன் பேர் என்ன? எலியாம். அகிதோப்பேல் எந்த ஊருக்காரரு? கீலோ. இந்த எலியாம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? தாவீதுக்கு மெய்காப்பாளராக இருந்தவர். இந்த எலியாமுக்கு, எலியா கிடையாது, எலியாம். இந்த எலியாமுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகளுடைய பேர் என்ன? பத்சேபாள். அப்ப பத்சேபாள் யாருடைய குமாரத்தி? எலியாமுடைய மகள். யாருக்கு பேத்தி? அகிதோப்பேலுக்கு பேத்தி. யாருக்கு மனைவி? உரியாவின் மனைவி. இந்த உரியா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா, தாவீதுக்கு 30 மெய்காப்பாளர்கள் இருந்தார்கள். அதில் 30வது மெய்காப்பாளர் தான் யாரு? உரியா. 28வது யாரு? எலியாம். அப்ப எலியாம் தன்னுடைய மகளை தன்னோடு வேலை செய்கிற உரியாவுக்கு தான் திருமணம் செய்து வைக்கிறார். தன்னோடு வேலை செய்கிற உரியாவுக்கு, ஏத்தியனான உரியாவுக்கு என்ன செய்கிறார்? திருமணம் செய்து கொடுத்தார். இப்போ இதில் வரக்கூடிய எல்லாருமே அரண்மனையில் வேலை செய்கிறவர்கள். எல்லாருமே யாரு? அரண்மனையில் வேலை செய்கிறவர்கள். அப்போ தாவீதின் ஆலோசனைக்காரனாயிருந்த அகிதோப்பேலின் பேத்தி தான் தாவீதினுடைய 28வது மெய்காப்பாளனாகிய எலியாமின் மகள். தாவீதினுடைய 30வது மெய்காப்பாளனாகிய உரியாவின் மனைவிதான் இந்த பத்சேபாள்.
இவர்கள் எல்லாரும், இந்த 3 பேரும் தாவீதுக்காக பட்டயம் எடுத்து வேலை செய்கிறவர்கள். தாவீதுக்காக பட்டயத்தை எடுத்து வேலை செய்கிறவர்கள். அகிதோப்பேல் பட்டயத்தை எப்போ எடுக்கலாம், எப்போ எடுக்க வேணான்னு ஆலோசனை சொல்லக்கூடியவர். மற்ற 2 பேரும் அதை செயல்படுத்தக்கூடிய வேலையிலே இருக்கிறவர்கள். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும். இப்போதும் தாவீதே, நீ என்னை அசட்டை பண்ணி. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தாவீது ஒரு பாவத்தை செய்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதே, நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு என்ன செய்யாது, விலகாது என்று சொன்னவர் யார்? கர்த்தர். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, உனக்காக பட்டயம் எடுத்து வேலை செய்கிறவர்கள் அவர்கள். அவர்களுடைய குடும்பத்திலே நீ இப்படி ஒரு தவறான காரியத்தை செஞ்சதுனால பட்டயம் உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறார். இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, மகன் அப்சலோம், தாவீதுடைய ஒரு குமாரன் யாரு? அப்சலோம். அவன் தாவீதுக்கு விரோதமாக பட்டயத்தை எடுத்தான். ஏன் எடுத்தான் தெரியுமா? ஆண்டவர் தாவீதுக்கு அப்புறம் அந்த சிங்காசனத்தை யாருக்கு கொடுப்பேன்னு சொன்னார்? சாமுவேலா? சாலமோன். சாலமோன் தாவீதுடைய மூத்த மகன் அல்ல. எப்பொழுதுமே ஒரு ராஜாங்கம் ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக யாருக்கு வரும்? அவருடைய மூத்த பிள்ளைக்கு தான் வரும். வேதாகமும் அதை சரி என்று தான் சொல்லுகிறது. சேஷ்டபுத்திர பாகம் எப்பொழுதும் யாருக்கு தான்? மூத்த பையனுக்கு தான், மூத்த பிள்ளைக்கு தான். அப்போ அதாவது சேஷ்டபுத்திர பாகம்னா என்னன்னா, அதாவது இப்போ ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, 4 பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ 4 பேருக்கு ஈக்குவலாக பிரித்தா எவ்வளோ வருங்க? ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2.5 கோடி கொடுக்கணும் இல்லையா? ஆனால் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரிமையான மூத்த பிள்ளைக்கு வேதத்தின்படி எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? ஈக்குவலாக கொடுக்கக்கூடாது, அதை விட அதிகமாக கொடுக்கணும். 5 கோடி மூத்த பிள்ளைக்கு, மீதி 5 தான் மற்ற 3க்கு. அதுக்கு பேர் தான் என்னது? சேஷ்டபுத்திர பாகம். ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறார். இப்போ மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக பட்டயத்தை எடுக்கிறார். காரணம் என்னன்னா, தேவன் தாவீதுடைய சிங்காசனத்தை சாலமோனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதை தாவீதும் அக்செப்ட் பண்ணுறாரு. பண்ணிட்டு சாலமோனை ராஜாவாக மாற்றுவதற்கு, அங்கீகாரம் பண்ணுவதற்கு வேலைகள் செய்யும்போது இதை கேள்விப்பட்ட அப்சலோம் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாக பட்டயத்தை எடுக்கிறான். அதாவது தகப்பனை கொல்லுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? நீ இருந்தால் தானே அந்த வேலையை பார்ப்பான்றான். உன்னை போட்டு தள்ளிட்டா அடுத்து யாரு? என்னை எவனும் எதுக்க முடியாது, நான் ராஜாவாயிருவேன்ட்டான். அப்ப மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். இந்த அப்சலோமோடு அகிதோப்பேல் சேர்ந்து கொள்ளுகிறான். அகிதோப்பேல் யாரு? தாவீதுக்கு ஆலோசனைக்காரன். இப்ப அகிதோப்பேலும் மகன் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தாவீதை கொலை செய்வதற்கான ஆலோசனைகளை அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்ப அகிதோப்பேல் ஏன் அப்சலோமோடு சேர்ந்தார்? என்ன காரணம்? பத்சேபாள் யாரு? அகிதோப்பேலுக்கு யாரு? அப்ப பேத்தினுடைய குடும்பம் என்ன ஆயிடுச்சு? தாவீதுனால கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த கோபத்தில் என்ன பண்றாரு? தாவீதை கொல்லணும். ஆனா தாவீது ராஜா, இவர் தனியாக என்ன செய்ய முடியாது, ஏற்று பண்ண முடியாது. அப்ப மகனையே அவருக்கு விரோதமாக எழுப்பி என்ன செய்ய வைக்கலாம்? மகனையும் தந்தையும் என்ன செஞ்சிடலாம்? மோத விட்டுட்டோம்னா இவன் பின்னாடி இருந்து இவன் நினைக்கிற காரியத்தை என்ன செஞ்சிடலாம்? மகன் தந்தைக்கு விரோதமாக எழும்புனதுக்கான காரணம் என்ன? என்னைய ராஜாவாக்காம எனக்கு 8 குத்துக்கு இளையவனை தூக்கி நீ ராஜாவாக்குவியான்னு சொல்லி அவன் கடுப்பாயிட்டான். அகிதோப்பேல் ஏன் தாவீதுக்கு விரோதமாக வர்றான்னா, அவருடைய பேத்தினுடைய குடும்பத்தில்
விரும்பத்தகாத காரியங்கள் தாவீதின் மூலமாக நடந்ததுனால அந்த கோபத்தில் தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறாரு. அகிதோப்பேல் தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனையை அப்சலோமுக்கு கொடுக்கிறார். இப்போ தாவீது உயிருக்கு பயந்து ஓடுகிறார். தாவீது தப்பி ஓடி யோர்தான் நதியை கடந்து காட்டுக்குள்ள போய் தன்னை ஒழித்து கொள்ளுகிறார். இந்த சூழ்நிலையில் தான் சங்கீதம் 55 தாவீது பாடுகிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 55 முதல் வசனத்திலிருந்து. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என் மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். போதும். தேவனே, என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே, எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரலின் நிமித்தம் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல் பழி சாட்டி. யாரு அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் அவர் மீன் பண்றாருன்னா, அகிதோப்பேலை அவர் என்ன செய்கிறார், அவர் மென்ஷன் பண்றார். அகிதோப்பேல் என்ன செய்யறான், என் மேல குற்றம் சாட்டி பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். அப்சலோமையும் சேர்த்து சொல்றாரு. அப்சலோமும் அகிதோப்பேலும் என் மேல என்ன செய்யறாங்க, பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். ஏன்னா அப்சலோமுக்கு என்ன கோபம், என்னை ராஜாவாக்காம சாலமோனை ராஜாவாக்கிடுவீங்களா நீங்க அப்படின்னு. அடுத்த 4வது வசனத்தை வாசிக்கலாம். இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என்மேல் விழுந்தது. 5 பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அர்க்களிப்பு என்னை மூடிற்று. பாருங்க, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்மேல் விழுந்தது. ஏன் அப்படின்னா, அதாவது தாவீது பாவத்தை பண்ணாரு. ஆனால் அதுக்கப்புறம் அது உணர்த்தப்பட்ட பின்பு அவர் ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறாரு, இதுக்கு முன்பாகவே அவர் ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கை செய்து என்ன செய்கிறாரு, அது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்கிறார், மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார். எப்போ, நியாயப்பிரமாண காலத்தில். புதிய உடன்படிக்கையில் வாழல் அவர். பழைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணம் இருந்த காலத்திலேயே அவர் தேவனுடைய கிருபையை அதிகமாக விசுவாசித்தவர். அப்போது அவர் என்ன செய்கிறாரு, தான் செய்த தவறை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. தேவனும் அதை மன்னிக்கிறார். அதற்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. அவர் உயிர் தப்பி ஓடுகிறார். அப்போ பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. ஏன்னா அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லுகிறது யாருங்க, அகிதோப்பேல். அகிதோப்பேல் ஏற்கனவே யாருக்கு ஆலோசனை கொடுத்தவர், அவருடைய வாக்கு எப்படிப்பட்ட வாக்கா இருக்கும். அப்போ அவன் சொன்ன மாதிரி அது மிஸ்ஸே ஆகாது. அப்பேற்பட்ட ஒரு அறிவு கூர்மையுடைய ஒரு மனிதன். தாவீதுக்கு நல்லா தெரியும் அவனை பற்றி. அவன் இப்பொழுது தாவீதுக்கு விரோதமாய் நிற்கிறான். தன்னுடைய மகன் என்ன செய்கிறான், மகனை வச்சு அவன் என்ன செய்கிறான், அவனுடைய காரியத்தை நடத்தணும்னு நினைக்கிறான். அப்போ இந்த நேரத்தில் அதனால தான் சொல்கிறாரு, எனக்கு பயமும் நடுக்கமும் என்னை என்ன செய்யுது. ஏன்னா அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் ஏதாவது பிளான் பண்ணானா கண்டிப்பாக அது நடந்துடும் அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என்மேல், மரண பயம் எனக்கு வந்துருச்சுன்ட்டார். ஏன்னா அவனுடைய ஆலோசனை ப்ளஸ் இவரை கொல்ல வகை தேடி சுற்றுறது யார், இப்போ அப்சலோம் மகன். அவன் சொன்னால் கேட்கறதுக்கு ஒட்டுமொத்த சேனைகளும் ரெடியாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது பாருங்க, உலகத்தாருக்கு ஒரு நியாயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தாவீது எவ்வளோதான் நல்லா ஆட்சி பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் இப்போ அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக நிற்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு யார் தான் நியாயமாக தெரிவா, அப்சலோமை தான் நியாயமாக தெரியுது. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் மூத்த பிள்ளை இருக்கான்ல அவனுக்கு கொடுக்கணும்ல, இவர் ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு நியாயத்தை பேசிட்டு இவங்க எல்லாரும் யார் சைடில் நிற்கிறாங்க, ஜனங்கள்லாம் தாவீதுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த சேனைகளும் இப்போ யார் சொல்கிறது கேட்குது, அப்சலோம் சொல்கிறது தான் கேட்குது. அப்போது ஒரு ராஜாங்கமே ஒரு தனி மனுஷனை தேடும்போது பிடிக்க முடியுமா, முடியாதா? அமெரிக்க அரசாங்கம்
இல்லையா? ஒசாமா பின் லேடன் என்கிற ஒரு தீவிரவாதியை 2-3 நாடு தங்களுடைய படைகளை அனுப்பி தேடினாங்க. பிடிக்க முடிஞ்சதா? அவரை பிடிக்க முடிஞ்சிச்சு. பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு கொன்று கடல்லே தூக்கி போட்டு வந்துட்டாங்க. ஒரு அரசாங்கம் நினைச்சா எப்பேற்பட்ட ஒரு தனி மனிதன் என்ன செய்ய முடியும்? அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாது. எங்கே போனாலும் கொஞ்ச நாள் தப்பிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன செஞ்சிடும்? அதனுடைய படைகளை வச்சு பிடிச்சிட முடியும். இப்போ ஏறக்குறைய அந்த நிலைமை. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, மரண திகில் என் மேல் விழுந்தது, எனக்கு மரண பயம் வந்துருச்சு, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அருக்களிப்பு அப்படின்னா அவமானம். அவமானம் என்ன செய்து மூடிடுச்சு. ஏன்னா அகிதோப்பேல் என்னைய விரோதிக்கிறதுக்கு நான் செய்த பாவம் ஒரு காரணம். நான் பாவம் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் நான் உணர்த்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் என்னைய மன்னிச்சார், கிருபையாக மன்னிச்சார். ஆனால் ஆண்டவரே மன்னித்தாலும் இவங்க யார் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க என்னை விரோதிக்கிறாங்க. அதனால நான் திரும்பவும் என்ன செய்கிறேன்? அவமானப்படுறேங்கிறார். அருக்களிப்பு என்ன செஞ்சிச்சு? என்னை மூடினது. அடுத்து வாசிக்க. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். பெருங்காற்றுக்கும் குசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். பாருங்க, எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாருவேன். அதாவது நினைச்ச இடத்துக்கு என்னால் டக்குன்னு என்ன செஞ்சிட முடியும்? போயிட முடியும். புறா மாதிரி எனக்கு சிறகுகள் இருந்தால், பறக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தால், நான் இவர்களுக்கு மறைந்து என்ன செய்வேன்? வேக வேகமாக தப்பிச்சு போயிடுவேன். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அடுத்து சொல்கிறாரு, நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் என்ன செய்வேன்? தங்கியிருப்பேன். அதாவது இவங்க கண்ணுக்கு மறைவாக நான் எங்கே போயிடுவேன்? வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பிராக்கெட்டில் வருது. அது என்னதுங்க? அது சேலா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே நிறுத்தி கொஞ்ச நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது என்ன செய்யணும்? வாசிக்கணும். இன்னொன்று, அந்த சேலா என்கிற வார்த்தை இன்னொரு அர்த்தம் என்னென்னா, கடந்த காலத்திலே நடந்த காரியத்தை அவர் கொஞ்சம் நினச்சி பார்க்குறாருன்னு அர்த்தம். நம்ம சில நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு அமைதியாகிடுவோம். அப்படி அமைதியாக இருக்கும்போது என்ன நினைப்போம்? இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் என்ன செய்வோம்? நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ பேச மாட்டோம். தாவீது அதை தான் இங்கே பண்ணுறாரு. அதனால தான் சேலான்ற வார்த்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்திட்டு யோசிக்கிறார். கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்றதை அவர் யோசிக்கிறார். அந்த சென்டென்ஸை சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு முன்னாடி நடந்ததை அவர் நினச்சி பார்க்குறார். முன்னாடி என்ன நடந்துச்சு? ஏற்கனவே ஒருத்தர் என்ன செஞ்சார்? அவரை துரத்துனார். யார் துரத்துனதுங்க? சவுல் தாவீதுக்கு என்ன உறவு முறை? மாமனார். சவுல் தாவீதுக்கு யாரு? ஏன்னா சவுலுடைய மகள் மீகாலை தாவீது ஏற்கனவே திருமணம் செய்திருந்தார். அவர் தான் திருமணம் செஞ்சு கொடுக்குறார். மீகால் தாவீதை விரும்பினாங்க. அந்த நேரம் தாவீது கோலியாத்தை கொண்டுட்டு வரும்போது மீகால் தாவீதை விரும்புகிறாங்க. அவங்க 2 பேத்துக்கு திருமணம் நடந்தது. சவுல் வேறு யாரும் இல்லை, தாவீதுக்கு யாரு? மாமனார். அப்போ தாவீதுக்கு யாரெல்லாம் பிரச்சனை? மாமனாரால் பிரச்சனை, பிள்ளைனால பிரச்சனை, கூட இருக்கிறவன் ஆலோசனை கொடுக்குறவனால பிரச்சனை, எல்லாருனாலையும் பிரச்சனை. சவுல் தாவீதை துரத்துனதுக்கு என்னங்க காரணம்? என்ன காரணம்? எதுங்க? அதனால சவுலுக்கு என்ன ஆச்சு? பொறாமை. பரவாயில்ல, தான் மருமகன்தான் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஜனங்க பாடிட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000ட்டாங்க. இதை கேட்ட உடனே சவுலுக்கு கோபம் வந்துருச்சு. அவனுடைய முக நாடி வேறுபட்டதுன்னு வசனம் சொல்லு. சவுலுக்கு அப்புறம் அந்த ராஜ்ய பாரம் ஆக்சுவலாக யாருக்கு போயிருக்கணும்? யாருக்கு சார் போயிருக்கணும்?
அந்த பேர் வச்சவங்க இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும். சவுலுடைய குமாரனுடைய பேர் என்னங்க? பைபிள் அதுக்கு தான் கரெக்டாக படிக்கணும். யோனாத்தான். அப்போ ஆக்சுவலாக சவுலுக்கு அப்புறம் ராஜ்யபாரம் யாருக்கு போயிருக்கணும்? ஆனால் போகலை. யாருக்கு போச்சு? தாவீதுக்கு போச்சு. ஏன் போச்சு? ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொன்ன மாதிரி சவுல் செய்யலை. பாதி செஞ்சார், பாதி செய்யலை. கொள்ளையாடின பொருளை, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு இடத்துல போர் செஞ்சுட்டு வரும்போது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? காலி பண்ணிருன்ட்டார். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் காலி பண்ணுன்னார். ஆனால் அவன் என்ன பண்ண தெரியுமா? முதல் தரமானதை மட்டும் தனக்கென்று எடுத்து வைத்து விட்டு கொஞ்சம் சோப்பில் அங்கே போய் அடிச்சு காலி பண்ணிட்டான். பாதியை கரெக்டாக செஞ்சான், பாதியை கரெக்டாக செய்யலை. ஆண்டவர் சொன்னார், உன்னோட இந்த ராஜ்யபாரம் முடிஞ்சிருச்சு. உன்னுடைய ராஜ்யபாரத்தை எடுத்து அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? தாவீதுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை போய் அபிஷேகம் பண்ணுறார் ராஜாவா. சவுல் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் புதிய ஏற்பாட்டு பவுல் இருக்கார் இல்லையா, முன்னாடி சவுலாக இருப்பார். அவர் என்ன கோத்திரம்னு சொல்கிறார்? அவர் பென்யமீன் கோத்திரம். சவுலாக இருந்தவர் பவுலா மாறுவார். அப்போ எல்லாமே அந்த கோத்திரத்தில் வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒன்றா இருக்கும். பென்யமீன் கோத்திரத்தில் ராஜ்யபாரம் வந்துக்கிட்டே இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி யூதா கோத்திரத்திலேருந்து பிறக்க முடியும்? யூதா கோத்திரம் ராஜ்யத்துக்கு வரணும். வந்தால் தான் அதுலேருந்து யார் வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரத்துக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ தாவீது யூதா கோத்திரம். அது ஒன்று காரணம். பென்யமீன் கோத்திரத்தை நகர்த்திட்டு யூதா கோத்திரத்தை என்ன செய்கிறார்? அங்கேருந்து தேவன் ராஜ்யபாரத்தை அவளுக்கு கொடுக்குறார். அப்போது சவுலுக்கு அடுத்த ராஜ்யபாரம் நியாயப்படி, உலகத்தின் தர்மப்படி யோனாத்தானுக்கு போயிருக்கணும். ஆனால் போகலை. தேவன் அதை தாவீதுக்கு கொடுத்தார். ஆகையினாலே கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இதை கேள்விப்பட்ட உடனே சவுல் என்ன பண்ணான்? நீ ஆள் இருந்தாதானடா ராஜாவாகுவ, உன்னையவே போட்டு தள்ளுறேன்னா இல்லையான்னு பாருன்னு விரட்டினேன். இப்போ தாவீது அதை நினச்சி பார்த்து தான் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? கேப் விட்டு நிற்கிறார். அப்போ சேலான் வர்ற இடத்துல என்ன செய்யணும்? அதை கண்டிப்பாக வாசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனால தான் பைபிளில் ஒவ்வொரு எந்த வார்த்தையும் சும்மா கொடுக்கல, அதை பிராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா காரணம் அது. நம்ம விஷயம் தெரியாமல் விட்டுருப்போம். இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. அதை நிறுத்தி வாசிக்கணும். அல்லேலூயா. அங்கே நிறுத்திட்டு தாவீது யோசித்து பார்க்குறாரு, இதுக்கு முன்னாடி நான் எங்கெல்லாம் ஓடுனேன், என் மாமனாரால் துரத்தப்பட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு வாக்கு கொடுத்தார், சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டேன், தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டேன், வீட்டுக்குள்ளே என்னை சேர்க்க மாட்டாங்க, எந்நேரமும் வனாந்திரத்தில் தான் இருப்பேன், உனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டால் என்னை பிள்ளை லிஸ்ட்லே ஒருவேளை அந்த காலத்தில் ரேஷன் கார்டு இருந்திருந்தா அந்த ரேஷன் கார்டில் தாவீதுடைய பேர் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். மற்ற எல்லா குமாரர்கள், ஏன்னா அவர் தாவீதுடைய தகப்பனாக இருந்த ஈசாய் அப்படி தான் பண்ணார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ண வரும்போது குமாரர்கள்னு சொல்லி மற்றவங்களை தான் காண்பித்தாரே தவிர தாவீதை ஒரு நாள் என்ன செய்யல, அவர் காமிக்கவே இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் கேட்குறாரு, உனக்கு இத்தனை பேர் தான் பிள்ளைகளா, வேற யாரும் இல்லையான்னு அழுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? இல்லைன்னு ஒருத்தன் இருக்கான், வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், ஏப்பா நான் வர்றேன்னு உனக்கு தெரியாதா? அவனே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணுமா இல்லையா? நீ அதை வந்து ஈசாய் செய்யலை. வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் தாவீதுக்கு அழைப்பு கிடையாது. வீட்டில் எந்த முக்கியமான சம்பவங்கள் வீட்டில் ரொம்ப கிராண்டாக நடக்குது அப்படின்னா அதுக்கும் தாவீதுக்கு சம்மந்தமும் கிடையாது. தாவீது அனாதை என்ன செய்யணும்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் வனாந்தரத்தில். இதுதான் சின்ன வயசுலேருந்து அவருடைய நிலைமை. இப்போ ராஜாவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அபிஷேகம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது? இன்னும் ராஜாவை ஆகலை, ஆனால் சவுல் துரத்துறார். ஒரு ராஜாங்கமே தனி மனுஷனை துரத்து. இப்போ இதைத்தான் தாவீது இந்த இடத்துல அதை யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா முதல்ல துரத்துனது சவுல் மாமனார், இப்போ துரத்துறது யாரு? அப்சலோம். ரெண்டு பேர் எதுக்காக துரத்துறாங்க? அகிதோப்பேலை விட்டுருங்க, அவருடைய பிரச்சனை வேற. அதுக்கு தாவீதுக்கு கொஞ்சம் பங்கு இருக்குது, கொஞ்சம் இல்லை, அவர் செஞ்ச தவறுனால அவர் இது பண்ணுறார். ஆனால்
சவுல் துரத்துறதுக்கும் அப்சலோம் துரத்துறதுக்கும் ஒரே காரணம்தான். சவுல் எதுக்காக துரத்துனாரு? உன்னைய காலி பண்ணிட்டா நீ அடுத்து ராஜாவாக மாட்ட, என் பிள்ளை ராஜாவாகான், ராஜ்ய பாரத்துக்காக துரத்துனார். மகன் அப்சலோமும் அதே காரணத்துக்காக தான் துரத்தணும். உன்னை காலி பண்ணிட்டா நான் என்ன பண்ணிடுவேன்? ராஜாவாக வந்துடுவேன், சாலமோன்லாம் வர முடியாது. அப்போ பதவி சண்டை எங்கே நடக்குது? குடும்பத்துக்குள்ள நடக்குது. அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னார், சத்துரு யார் தெரியுமா? உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு. ஞாபகம் வச்சுக்க. இது நான் சொல்லலை, நான் எழுதின பைபிள் கிடையாது. இது முழுக்க முழுக்க யார் எழுதினது? பரிசுத்த ஆவியானவரால், தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் அந்த வார்த்தையை வாயிலிருந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. சொன்னாருன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கு. அவர் சொன்னார். ஆனால் அதே ஆண்டவர் தான் சொன்னார், சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்யணும்? சத்துருக்களையே என்ன செய்யணுமா? அதையும் சொன்னார். அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார், அவர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவருக்கு தட்டில் நல்ல நெய் மைசூர் பாக்கு வச்சாங்களாம். அப்போ கூட போன இன்னொரு பாஸ்டர், அவருக்கும் சுகர், இவருக்கும் சுகர் கம்ப்ளைண்ட்டு. அதனால் அவர் சொன்னார்னா, ஐயா இது சாப்பிட்டா சுகர் ஏறின்மேன். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஆமையா இது நம்ம உடம்புக்கு இது சத்துரு தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? சத்துருவை சிநேகிங்கள்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு பாய் எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இப்படிலாம் வசனம் போகுது. தொடர்ந்து வாசிக்கலாம். 8வது வசனம். பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன். பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் தப்புவதற்கு நான் என்ன செய்வேன்? தீவிரித்துக் கொள்ளுவேன். சரி, அடுத்து. ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாசிகளை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும். போதும். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை என்ன செய்யும்? ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, அப்சலோம் ராஜாவாகணும்னு முயற்சி பண்ணுறான், ராஜாவை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறது அகிதோப்பேல். தேவன் எப்பொழுதுமே ஆலோசனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் செய்கிற முதல் விஷயம் அவருடைய பாஷையை தாறுமாறாக்கிடுவார். அவருடைய மொழியை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? மாற்றி விட்டுருவார். தேவனுக்கு விரோதமான ஆலோசனையை செய்யும்போது, தேவ மனிதர்களுக்கு விரோதமான ஆலோசனைகளை செய்யும்போது, அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது தேவன் என்ன செய்வார்னா, எல்லாரும் உங்கள் தாய்மொழியில் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒருத்தர் பேசுகிற இன்னொருத்தருக்கு புரியாது. நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னீங்களோ அது யாருக்கு புரியாது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு புரியாது. தேவன் மொழியை என்ன செஞ்சிருவார்? புரியாத மாதிரி ஆக்கி விட்டுருவார். யாருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணும்போது? தேவனுக்கு விரோதமாகவும், அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாகவும், ஊழியக்காரருக்கு விரோதமாகவும், தேவ மனிதர்களுக்கு விரோதமாகவும் ஆலோசனை பண்ணி எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தால், நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு முழுசாக புரியாது, அவங்க பேசுகிறது உங்களுக்கு முழுசாக புரியாது. கடைசியில் தப்பாக பண்ணி மாற்றுறது யார்? நீங்கள் தான் மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால தான் தாவீது இப்படி ஜெபம் பண்ணுறார். ஏன்னா ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்குது. பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாம் ஒன்று கூடினாங்க. ஒன்று கூடி எதுக்கு அந்த கோபுரம் தெரியுமா? எதுக்காக கட்டினாங்க? கட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. கோபுரத்தை உயரமாக கட்டிட்டா நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த சைடு நீங்கள் போனாலும் திரும்ப நீங்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தூரத்தில் இருந்து அந்த கோபுரத்தை பார்த்தா போதும். அந்த கோபுரம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த திசையை நோக்கி நீங்கள் நடந்து வந்து எங்கே வந்துடலாம்? அந்த கோபுரம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அங்கே சேர்ந்துடலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தப்பு இல்லையே, தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவங்க கட்டினாங்க. தப்பு இல்லைன்றது நம்முடைய மனுஷீக அறிவுக்கு தெரியுது. ஆனால் இது தேவனுக்கு பிரியமான காரியமான இல்லை. ஏன்னா தேவன் என்ன சொன்னார்?
நீங்கள் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணிட்டு நீங்கள் பலுகி பெருகி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி பலுகி பெருகி அடுத்து என்ன செய்யணுமா? பூமியை நிரப்பி. அப்படின்னா பூமியில் ஒரு இடத்துல இருங்கன்னு சொல்லலை, பூமி முழுவதையும் நிரப்பணும். அப்போ எல்லாரும் எங்கே தான் போகணும்? பரவி தான் போகணும். நீங்கள் பரவி போனால் மட்டும்தான் அது தேவனுடைய சித்தம். சில சொல்கிறாங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டில் இருந்தோம்யா, எங்கள் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாரும் நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருந்தோம், இன்றைக்கி எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி தான் நடக்கும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு 2 பிள்ளை, மூத்த பையன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படித்து அமெரிக்காவில் இருக்கான், 2வது எனக்கு பொண்ணு, அந்த பொண்ணு துபாயில் இருக்குது. அப்போ இங்கே யாரையா இருக்கா? நானும் என் மனைவி இருக்கும். உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஆமாம், பிள்ளைகள் அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்க அங்கே போயிருக்காங்க, கஷ்டமாக இருந்தாலும் அப்படி தானே இருக்குன்றார். சொல்கிறது யார் தெரியுமா? கிறிஸ்தவர் இல்லை, அவர் கிறிஸ்தவ மனுஷன் இல்லை, அவர் உலகத்தான். ஆனால் நம்மளுக்கு என்ன நினைக்கிறாங்க? எல்லாருமே என் கூடயே இருக்கணும், எல்லோரும் என் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், எல்லோரும் என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும். அப்படி இருக்க முடியாது. அது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாரும் பரவணும், பரவி தான் போகணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கத்திலே இருந்தால் பிரச்சனை உங்களுக்கு தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்லது. நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒரே வீடு தாங்க. எல்லோரும் என்ன வேறு வேறு வீட்டிலையா இருந்தாங்க? கூட பிறந்தவங்க எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் தேவன் அவர்களை எங்கே வைக்க சித்தமாக இருக்கிறாரோ அங்கே தான் அனுப்புவார். அல்லேலூயா. அப்போ இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிறிஸ்தவர்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்கள் பிள்ளை தூர தேசத்துக்கு போகிறான் அப்படின்னா தைரியமாக அனுப்பணும். அது உண்மையான வேலையாக இருக்குது, நேர்மையான வேலையாக இருக்குன்னா தைரியமாக அனுப்பணும். போயிட்டு வாங்க. உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, சென்னையில் இருக்கிறாங்க, ஒரு 5 வருஷம் கழித்து அமெரிக்கா போகணுன்றாங்க, அங்கே ஏதோ ஒரு வேலை அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால போகணும், அங்கே போய் செட்டில் ஆக போகிறாங்க, தைரியமாக அனுப்பணும். அதை விட்டுவிட்டு என் பிள்ளை கண்ணுக்குள்ளேயே இருக்குது. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக யோசிக்காத. முதல்ல நீங்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமி என்ன செய்யணுமா? ஒரு பிள்ளை தான் வச்சுருக்கோம். நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் வேறு ஏதோ ஒரு நாட்டில் வேலையை கொடுத்தாருன்னா அனுப்பிச்சுதான் ஆகணும். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். ஐயோ ஒரு பிள்ளை தான் இருக்குது, ஒரு பிள்ளை தான் இருக்குது. நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன், எங்கே போனாலும் சரி வாரம் என்ன செஞ்சிரு, ஃப்ளைட்டை பிடிச்சாது சர்ச்சுக்கு வந்துருன்ட்டேன், வந்து நடத்திட்டு போயிரு. பிள்ளைகளை தைரியமாக வெளியே விட தெரியணும். படிப்பின் நிமித்தம், வேலை நிமித்தம், திருமணத்தின் நிமித்தம். அல்லேலூயா. கூடயே வச்சுக்கிறதுக்கு பேர் பாசம் இல்லைங்க. அப்போ இவர்கள் துர் ஆலோசனை பண்ணுகிறார்கள், தேவனுக்கு விரோதமான ஆலோசனை பண்ணுறாங்க. அதனால தான் பாபேல் என்கிற உயரமான கோபுரத்தை கட்டி நாம் எங்கேயும் சிதறி போயிடக்கூடாது, பரவி விடக்கூடாது, அங்கேயே வந்து இருக்கணும்னு நினச்சாங்க. ஆகையினால தான் தேவன் என்ன செய்தார்? அவருடைய பாஷையை தாறுமாறாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தருக்கு புரியாது. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஏன்னா அந்த காலத்தில் ஜனத்தொகை கம்மி தான், இன்றைக்கி இருக்கிற அளவு கிடையாது. ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 1,00,000 பேரில் 10 குரூப்பாக மாற்றி விட்டார். 10,000 என்ன ஆகி போச்சு? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 குரூப்பாக மாறிடுச்சு. 10 குரூப்புமே வேறு வேறு பாஷை பேசுது. அப்போ யார் பேசுறது யாருக்கு புரியுதோ அவங்க பூரா ஒன்றா சேர்ந்துட்டாங்க. யார் பேசுறது? இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுகிற மொழி என்னங்க? ஆந்திராவில். ஏன் அவங்களாம் அங்கேயே இருக்கிறாங்க, இங்கிட்டு வரலாம்ல? நம்ம ஏன் இங்கேயே உட்காந்துருக்கோம், அங்கே போகலாம்ல? நாம் எந்த மொழியை பேசி கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக தான் என்ன செய்வோம், இருப்போம். அவர்கள் அதே போல் தான் இருப்பாங்க. கன்னடம் பேசுகிறவங்க தனியாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் ஏற்கனவே. ஏன்னா அப்படி பண்ணால் தான் எல்லாரும் பரவி என்ன செய்வாங்க, பூமியை நிரப்ப முடியும். ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தம். ஒரே இடத்துல எல்லாரும் வாழ்றது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ தாவீது ஜெபம் பண்ண உடனே, ஆண்டவரே அவர்களை அழித்து அவருடைய பாஷையை பிரிந்து போக பண்ணும் அப்படின்னு சொன்னதுடைய காரணம் என்னென்னா,
அவங்க நிறைய ஆலோசனை பண்ணி என்னை கொல்றதுக்கு வகை தேடி வர்றாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது அவங்களுக்கு புரியக்கூடாது. அவங்களுடைய ஆலோசனையை என்ன செய்யுங்க, அவமாக்கி போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். கடைசியில் அப்படி தான் ஆச்சு. அகிதோப்பேலின் ஆலோசனையை அப்சலோம் கேட்கல. கடைசியா அப்சலோமு கேட்கல. ஏன் இது நடந்துச்சு? 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்சலோமும் அகிதோப்பேலும் ஒன்றா தான் இருக்காங்க. அகிதோப்பேல் சொல்லுகிற ஆலோசனையின்படி அப்சலோம் செய்து கொண்டிருந்தவர். இப்போ தாவீது ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, அவருடைய பாஷை என்ன செய்ய மாற்றிருங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து வேறு வேறு பாஷை பேசுனாங்கன்னு இல்லை. சொந்த பாஷையில் பேசினாலும் இவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறாருன்னு அவருக்கு புரியாது, அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறாருன்னு இவங்களுக்கு புரியாது. இது கடைசியில் என்ன ஆகி போச்சு? அகிதோப்பேலின் ஆலோசனை அப்சலோம் என்ன செய்யலை, செய்யவில்லை. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, தாவீது ஜெபிச்சனால. எந்த தாவீது? பாவம் செஞ்ச தாவீது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் தான் சொன்னார், உன் குடும்பத்தை விட்டு பட்டை விலகாமல் இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அதே தாவீது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய இரக்கத்தை பெற்றதுக்கப்புறம் தாவீதின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அடுத்து, கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அடுத்த வசனம் வாசிப்போம். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில் மேல் சுற்றி திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. சரி, இப்போ கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். இப்போ நீங்கள் எப்படி யோசிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் வருது, எல்லா கட்சிகளும் போட்டி போடுறாங்க. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போ டெல்லி நகரம் எப்படி இருக்கும்? எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை. இப்போ டெல்லி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உடனே ஒரு ஆட்சி அமுல்படுத்துவாங்க. என்ன ஆட்சி? குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஏன் அதை அமுல்படுத்துகிறாங்க? அதில் மிலிட்ரி ஃபுல்லாக உள்ளே இறங்கும். ஏன் மிலிட்ரி உள்ளே இறங்குது? இன்றைக்கி போலீஸ் அங்கங்கே நிற்கிற மாதிரி மிலிட்ரி என்ன செய்யும்? எல்லா வீதியிலும் நிற்கும். ஏன் மிலிட்ரி இறங்குச்சு? எந்த கட்சிக்கும் ஆட்சி மெஜாரிட்டி கிடைக்கலைன்னா என்ன நடக்கும்? குழப்பம் வரும், சண்டை வரும், பிரச்சனைகள் வரும், வன்முறைகள் வெடிக்கும். இதைத்தான் சொல்கிறாரு, நகரத்தில் கொடுமையும் சண்டையும் நகரத்தில். ஏன்னா பாதி பேர் சப்போர்ட் பண்ணுறான், பாதி பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். அப்படிலாம் ஆயிடுச்சு. அப்போ இதுவரைக்கும் ப்ளூரலில் பேசிக்கிட்டே வர்றார் தாவீது, பன்மையில் பேசிக்கிட்டே வந்தவர். இப்போ அடுத்த வசனத்தில் சிங்குலரில் பேசுகிறார், ஒருமையில் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா 12வது வசனம் பாசிங்க. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். பாருங்க, என்னை நிந்தித்தவன் என்னுடைய சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகித்துக் கொள்வேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். அப்படி சொல்லிட்டு எனக்கு சமமான மனுஷனும், அதாவது சேம் ஏஜ்ன்னு சொல்றார். அப்போ யாரை சொல்றார் இவர்? அடுத்து என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். அப்படின்னா யாரை சொல்றாரு? இப்போ கண்டிப்பா அப்சலோம் இல்லை. ஏன்னா அப்சலோம் யாரு? மகன், ஒரே ஏஜ் கிடையாது. அப்போ யாரை சொல்றாரு? அகிதோப்பேல சொல்றாரு. எனக்கு சமமான மனுஷன் நீ, என் வழிகாட்டி, என் தோழன். அடுத்து வாசிங்க. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனேன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட எங்க போனோமா? தேவாலயத்துக்கு போகும்போது கூட அவர் கூட தான் போயிருக்கார். அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தவர்கள். அடுத்து மரணம் அவர்களை தொடர்ந்து
இருப்பதாக. அவர்கள் உயிரோடைய பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. தாவீது சொல்றாரு ஆண்டவர்ட்ட, மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை தாவீது செஞ்சிருக்க வேண்டியதில்லை. தாவீது செஞ்சிருக்க வேண்டாம். இது அனனியா சப்பீராள் அவளுடைய இடத்தை விற்றுட்டு அதில் ஒரு பகுதியை அவங்க எடுத்துக்கிட்டு மீதியை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய காலடியில் வைத்த போது அவங்க கேட்டாங்க, இவ்வளவுக்கு தான் வித்தியா? அப்போ அவங்க ஆமான்னு போய் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டார் அவர் பேதுரு? நீ உயிரோட திரும்ப மாட்டேன்ட்ட. அனனியாவுக்கு தான் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும். அனனியா முதல்ல இறக்குறாரு, அடுத்து சப்பிராள். அவங்க அவரை தேடி வந்தவங்க. அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க ஆமாம் இவளுக்கு தான் வித்தோன்னு போய் சொன்னதுனால சாகலை. அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவர்களை சபித்தார். சபித்த உடனே அவங்களும் இறந்துட்டாங்க. இந்த சாபத்தை அப்போஸ்தலர்கள் செய்திருக்க வேண்டியதில்லை. தாவீது மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக என்கிற வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை அப்படின்னு சொல்லும்போது யார் யாரை சொல்கிறாரு? அகிதோப்பேலையும் அப்சலோமையும், தன்னுடைய ஆலோசனைக்காரனையும் தான் பெத்த பிள்ளையும் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். ஏன் தாவீது இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, தாவீது சொன்னதின்படியே நடந்துச்சு. தாவீது சொன்னது மாதிரியே நடந்துருச்சு. அடுத்த வசனம் வாசிப்போம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். பாருங்க, தாவீது சொல்றாரு, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அடுத்து கர்த்தர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் என்னை ரட்சிப்பார். செஞ்ச வேலை என்ன? ஆனால் இப்போ பேசுகிற வார்த்தை என்ன? அவர் செஞ்சது ஒரு பெரிய பாவம், ஒரு பெருங்குற்றம் பண்ணியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் அதெல்லாம். ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்க, நானும் கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை. இது நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த அந்த வார்த்தையை பேசவே முடியாது. கர்த்தர் என்னை ரட்சிப்பார்னு தைரியம் என்ன செய்ய முடியாது. நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தா சொல்ல முடியாது. கிருபையில் வாழ்ந்தா மட்டும்தான் இதை பேச முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோபமே வராதுலாம் கிடையாது. கோபப்படுறவர் தான். வசனம் சொல்லுது இல்லையா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் இல்லையா, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் நீடிய பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் நம்மளை வச்சுக்கிட்டு, நம்ம கேரக்டரை வச்சுக்கிட்டு ஆண்டவர் இடம் போடக்கூடாது. நம்ம பொறுமையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் அந்த அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பார்னு நினைக்கக்கூடாது. அவர் நமக்கு அப்பா, நம்மளை படைச்சவர், நம்ம எல்லாரையும் காட்டிலும் மேலானவர். நமக்கு சட்டுன்னு கோபம் வந்தோம், சட்டுன்னு ஏதாவது தவறுகளை பண்ணிடுவோம். அவர் அப்படி கிடையாது. அவர் கோபப்படுறதுக்கு ரொம்ப நேரம், ரொம்ப நாள், ரொம்ப மாதம், ரொம்ப வருஷம் நிதானமாக நின்று அப்புறம் தான் கோபப்படுவார். அல்லேலூயா. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இதுதான் தாவீதுனுடைய விசுவாசம். மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது தான் செய்த பாவத்தை சங்கீதம் 51 என்ன செய்கிறாரு? தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டார். ரைட்டுங்களா? நான் இப்போ பாவி இல்லை, ஆகையினாலே ஆண்டவர்கிட்ட நான் முறையிடுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்றார். இப்போ எப்போ? 55வது அதிகாரத்தில். அதுதான் விசுவாசம், அதுதான் கிருபையின் மேல் உள்ள விசுவாசம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 17. மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மதியான வேலை.
இஸ்ரவேலருடைய நாட்கள் காலையில் ஆரம்பிக்கிறது இல்லை, அதனுடைய ஆரம்பம் சாயங்காலம்தான். அதாவது ஈவினிங்லேருந்து தான் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். முதல் நாள் ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் மதியம் வரை தான் அவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. அப்போது அந்தி என்பது நாளினுடைய துவக்கம், அதுக்கப்புறம் சந்தி, அதாவது அந்தினா சாயங்காலம், அதுக்கப்புறம் சந்தி இரவு, அதுக்கப்புறம் பகல் போய் மதியம். இதை தான் சொல்கிறாரு. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? காலை மதியம் இங்கே என்ன செய்கிறாரா? ஜெபிக்கிறார். அதான் சொல்கிறாரு, அந்தி சந்தி மதியான வேலைகளும் நான் தியானம் பண்ணி ஒரு நமக்கு புரியுற மாதிரி பேசிக்கங்க. காலை மதியம் இரவு எல்லா நேரமும் என்ன செய்கிறார்? அவர் ஜெபம் பண்ணுறார். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். தாவீதுடைய ஆரம்ப நாட்களிலே தாயும் தகப்பனும் கைவிட்ட சூழ்நிலைகளில் தாவீது அதிகமாக காலையிலே ஜெபித்திருப்பார். அதிகமாக எப்போ ஜெபிச்சிருப்பார்? காலையில். அடுத்து சவுலினால் பிரச்சனை வந்தபோது, சவுல் இவரை துரத்தும் போது, உயிருக்கு பயந்து ஓடும்போது மாலையிலும் காலையிலும் ஜெபித்திருப்பார். மாலையிலும் காலையிலும் ஜெபித்திருப்பார். இப்போ பெத்த பிள்ளை தன்னை என்ன செய்கிறான்? கொலை செய்கிறதுக்கு அவன் துரத்துறான். இப்போ எத்தனை நேரம் ஜெபம் பண்ணார்? சாயங்காலம், காலை, மதியம் 3 நேரமும் என்ன செஞ்சார்? இப்போ ஜெபம் பண்ணார். தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரச்சனைகள் கூட கூட ஜெப நேரம் கூடணும். பிரச்சனைகள் கூட கூட ஜெப நேரம் கூடணும். அதே நேரம் தான் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளவுதான் இருப்பேன் அப்படின்னா அது சரி கிடையாது. அது வளர்ச்சி இல்லை. பிரச்சனைகள் ஜாஸ்தியாக 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 ஜெப நேரம் அதிகமாகி கொண்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேதத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கைகூப்பி ஜெபம் பண்ண மாதிரி எங்கேயுமே இல்லை. ஜெபத்தில் பாடி லாங்குவேஜ் முக்கியமா, உடல் மொழி முக்கியம். சில இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் என்று இருக்குது, அது செய்யலாம். நிறைய இடத்துல நின்று கொண்டு தங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாங்க? அதெல்லாம் ஆராதிக்கும் போது கையை உயர்த்தி ஆராதிக்கும், கை கூப்பி இல்லை. அது நம்ம கல்ச்சர் இல்லை, ஆவிக்குரிய கலாச்சாரம் அது இல்லை, அது தமிழ் கலாச்சாரம். கை கூப்புறது இல்லைங்க, கையை உயர்த்துறது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கையை உயர்த்துறதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை முற்றிலும் உம்மிடத்தில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன், சரண்டர் பண்ணுறது. அதனால தான் கையை தூக்கி ஆராதிங்கன்னு சொல்லாமலே கையை தூக்கணும். இது தெரிஞ்சால் கை தூக்கும். ஊழியக்காரர் சொல்லி சொல்லி கை தூக்குறது இல்லைங்க. சரண்டர் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கணும். கையை 2 உயர்த்தி என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். பைபிளில் அப்படி தான் சொல்லுது. நின்று கொண்டு ஜெபித்தார்கள், கைகளை உயர்த்தி ஜெபித்தார்கள், முழங்கால் படித்து ஜெபித்தார்கள். எங்கேயும் கைகூப்பி ஜெபிச்சாங்கன்னு நான் பார்க்கல. இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். அல்லேலூயா. பதினேழாவது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். இது வரைக்கும் ஓகேங்க. நான் தியானம் பண்ணுவேன், முறையிடுவேன், ரைட்டு. அடுத்து அவர் என் சத்தத்தை கேட்பார். அவர் என் சத்தத்தை கேட்பார். அதான் விசுவாசம். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன்? என்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு அதை நான் விட்டுட்டேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்வார்? கேட்பார். ஆனால் உலகம் அவர் எப்படி தான் பார்க்குது? இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், தாவீதுன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஞாபகம் வருது என்ன? அவர் ராஜாவாக இருந்தால் ஞாபகம் வருதா யாருக்காது? எது ஞாபகம் வருது டக்குன்னு? தாவீதுன்னு உடனே உரியாவின் மனைவி பத்சேபாள், இதுதான் ஞாபகம் வரும். இன்னைக்கு வரைக்கும் நாம் தாவீது எப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? பாவியாக தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவர் எப்படி பார்க்குறாரு? நீதிமானாக பார்க்குறாரு. அல்லேலூயா. அதனால தான் உலகம் என்னை எப்படி பார்க்குதுன்றதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. என் தேவன் என்னை எப்படி பார்க்குறான்றதான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தருக்கு என்னை பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். அதை நினச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு
இருக்க முடியாது. கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி ஊழியத்தை செஞ்சோமா போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, என்னை அழைச்சது அவருனா நான் செய்கிற நல்ல காரியங்கள், நான் ஏதாவது தவறான விஷயங்கள் பண்ணால் தவறான காரியங்கள், இது எல்லாமே அவருக்கு தெரியும். என் ஆயுசுனால் அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு தான் என்னை என்ன செஞ்சார்? கூப்பிட்டார். அதை தெரிஞ்சு தான் உங்களை என்ன செஞ்சார்? தாயின் கருவில் இருக்கும்போது உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ அவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார். இந்த தைரியம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மீதான விசுவாசம். தாவீதுக்கு ஆண்டவர் மீது என்ன இருந்துச்சுங்க? புதிய உடன்படிக்கையில் இருக்க சில ஆளுகளுக்கு கூட இந்த விசுவாசம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் தாவீது பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனுஷன். அவர் பேசுகிறாரு, கிருபையை பேசுகிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிற வரைக்கும் கரெக்டுங்க. அவர் என் சத்தத்தை நான் கேட்குறத அவர் கொடுப்பாருன்னு எப்படி சொல்கிறேன்? அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? தேவன் மீதான சரியான விசுவாசம் தைரியத்தை கொண்டு வரும். அவிசுவாசம் பயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், தாவீதுடைய சத்தத்தையே ஆண்டவர் கேட்பாருன்னா உங்கள் ஜபத்தை என் ஜபத்தை ஆண்டவர் கேட்காம விட்டுருவாரா என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பாக கேட்பார். ஆமென். ஏன்னா தாவீதுக்காவது பாவங்கள் மூடப்பட்டுச்சு. உங்களுக்கும் எனக்கும் பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன பண்ணிட்டாரா? எரிந்து போட்டார். அப்படிதான் வசனம் சொல்லுது. நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி நான் என்ன செஞ்சுட்டேன்? அதை விட்டுட்டேன். இப்போது நான் ஜெபம் பண்ணி ஏதாவது கேட்டால் என் தேவன் எனக்கு கண்டிப்பாக தருவார். அதான் விசுவாசம். அதைத்தான் தாவீது சொல்கிறார் அங்கே. தேவன் நம்மை நீதிமானாக பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியம் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் நீங்கள் உங்களை நீதிமானாக பார்க்க வேண்டும். நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். ஒரு பாவம் செஞ்சோன்னே அவன் பாவி. பாவம் செஞ்சோன்னெல்லாம் பாவி கிடையாது. அப்புறம் ஆண்டவர் சிலுவையில் மரித்ததுக்கும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ ஆண்டவரை அசிங்கப்படுத்துறீங்களா? ஒருத்தர் போய் சொல்கிறோன்னே அவர் பாவி. அப்படி அல்ல, வேதம் அதை கற்றுத்தரல. பாவி என்பது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நிலைமை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த நிலைமை. நீதிமான் என்பது ரட்சிக்கப்பட்ட பின்பு இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு நீதிமானாக இருக்கிற ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டானா நீதிமானாக இருந்து பாவம் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. பாவியாக இருக்கிறாரு ஒரு நல்லது செஞ்சாருன்னா அவர் பாவியாக இருந்துக்கிட்டு நல்லது பண்ணாருன்னு அர்த்தம். அவர் பாவி உடனே நல்லவராயிட முடியாது. அது உலகம் சொல்கிற கருத்து. வேதம் அப்படி கற்றுத்தரல. பிறக்கும் போதே நாம் ஆதாம் ஏவாளுடைய வித்தாக இருக்கிறபடினாலே பிறக்கும் போதே பாவம் செஞ்சாலும் செய்யலைனாலும் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவருடைய ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து நம்ம என்னவா மாற்றி இருக்குது? நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. என்றால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு பாவம் செய்யாமல் பாவியாக முடியும்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு நீதி செய்யாமல் நீதிமானாகவும் ஆக முடியும். அதான் கிருபை. அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் பாவம் செய்கிறார் அப்படின்னா அவர் நீதிமான் என்கிற ஸ்டேட்டஸில் இருந்து தான் பாவம் செஞ்சிட்டார். பாவியாக இருக்கும்போது பாவம் செஞ்சவனே ஆண்டவரால் இழுக்க முடியும்னா நீதிமானாக இருக்கிறவன் ஒரு பாவத்தை செஞ்சால் அவனை ஈஸியான செஞ்சிருவார். அவன் ஏற்கனவே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து விட்டார். தேவன் நம்மை நீதிமானாக பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை என்னவாக்கணும்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை நீதிமான்களாக பார்க்க வேண்டியது அவசியம். குறை பேசுவதும் குற்றம் சாட்டுவதும் பிசாசுடைய வேலை. உணர்த்துவிப்பது தான் ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் உணர்த்துவிச்சார்னா நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உணர்த்துவிப்பார். உணர்த்துவிச்சிட்டாருன்னா நீங்கள் உடனே என்ன செஞ்சிருவீங்க? ஆண்டவர்கிட்ட போய் அதை அறிக்கை செய்து ஒப்புரவாயிருவீங்க. குற்றம் சாட்டுவதும் குறை பேசுவதும் யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. யோபுவுக்கு பிசாசு அதான் செஞ்சான். குறை பேசிகிட்டே இருப்பான், குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். நீ அது சரியில்லை, நீ இது பண்ணலை, நீ அன்னைக்கு இது பண்ண. அப்போ பிசாசு அப்படி பேசும்போது நீங்கள் சொல்லுங்கள், போய் நீ ஆண்டவர்கிட்ட போய் இதை பேசிக்க, என்கிட்ட பேசாத. இல்லை நீ அன்னைக்கு இந்த போய் சொன்ன, நீ அன்னைக்கு இந்த காசை நீ எடுத்துக்கிட்ட, நீ இந்த பணத்தை திருடுன,
அப்படின்னு அவன் உங்களை பார்த்து உங்கள் மனசில் அவன் பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், எப்பா நீ போய் ஆண்டவர்கிட்ட பேசு. அவர் ஆமான்னு சொன்னார்னா நான் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? அவன் போய் ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. பேசினான்னா ஆண்டவர் சொல்லுவார், அப்படியா லிஸ்ட்டில் அதெல்லாம் ஒன்றும் வரலையே. பாவத்தை பூரா என்ன பண்ணிட்டாரான்? சமுத்திரத்தில் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரான்? திரு ரத்தத்தினாலே அதை கழுவி சுத்திகரித்து விட்டார். அப்போ அவர்கிட்ட போய் லிஸ்ட்டு கொடுக்கும்போது அவர் லிஸ்ட்டில் இருக்காது. இப்போ பிசாசு குற்றம் சாட்டுவது 0 ஆயிடும். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 18-19. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். ஆதி காலமாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். 18வது வசனத்தில் சொல்றாரு, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். யாரை குறித்து சொல்றாருன்னா சவுலையும் அவருடைய சேனையும் குறித்து சொல்றார். ஏன்னா மொத்த கூட்டமாக இவரை வேட்டையாடுறதுக்கு வர்றாங்க. அதுலேருந்து தேவர் என்ன செய்தார்? என்னை விடுதலை ஆக்கினார். அடுத்து சொல்றாரு 19வது வசனத்தில், ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடவில்லை அப்படின்னா அப்சலோமுக்கு சரி அகிதோப்பேலுக்கு சரி ஆரம்பம் முதலே அவர்கள் அரண்மனையிலே வாழ்ந்தவர்கள். ஆரம்பம் முதலே அரண்மனையில் வாழ்ந்தவங்க. அதனால் அவங்க பெருசாக எந்த கஷ்டமும் படலை, அவர்களுக்கு எந்த மாறுதலும் ஏற்படலை. அவங்க எல்லாம் கஷ்டத்தை பார்த்தவங்க இல்லை. அதனால் சொல்கிறாரு, அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். சேலா. என்ன சொல்கிறாரு? அப்சலோமும் சரி அகிதோப்பேலும் சரி அரண்மனை சம்பளத்தில் வாழ்ந்தவங்க, அரண்மனையினுடைய ஐஸ்வர்யத்தில் வாழ்கிறவங்க. அவங்களுக்கு பெருசாக கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அதனால கூட அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? அவங்க யாரை கொல்றதுக்கு வகை தேடுறாங்க? தாவீது. தாவீதை ராஜாவாக்கியது யார்? ஆண்டவர். யார் மூலமாக ராஜாவாக்கினார்? சாமுவேல் தீர்க்கதரிசி இவரை என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணார். எதை வச்சு அபிஷேகம் பண்ணார்? எண்ணெய். தைல கொம்பை எடுத்து, தைலம்னா நம்ம நினைக்கிற தைலம் இல்லை, அது எண்ணெயை தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த தைலத்தை எடுத்து தாவீது என்ன பண்ணார்? அவர் அந்த தைலம், அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தாவீதை என்ன செய்கிறாங்க? ராஜாவா அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ இந்த தாவீதுக்கு விரோதமாக அப்சலோமும் அகிதோப்பேலும் எழும்பி வரும்போது இவர் சொல்கிறாரு, இவங்க தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் யார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என்னைய கொலை செய்கிறதுக்கு, என்னைய மிரட்டுறதுக்கு, என் ஊழியத்தை தடுக்கிறதுக்கு, என்னைய அசிங்கப்படுத்துறதுக்கு எவன் வேலை செஞ்சாலும் சரி, அவன் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறான். அதற்கான விலையை அவன் கொடுத்து தான் ஆகணுங்கிறார். அது நடந்துச்சு. அதுதான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஊழியக்காரனுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக என்ன செய்யாதீங்க? உட்காந்து கண்டதையும் பேசாதீங்க. பேசினவங்களுடைய நிலைமை என்னன்னு ஒரு தடவை நான் சாட்சியிலையும் சொன்னேன். வெளியில் போய் என்ன கஷ்டப்படுறாங்கன்றத சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். அவர் பேசுனது என்னன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். புரியலைன்னா என்ன செய்யணும்? ஒன்று நேரில் வந்து கேட்கணும், இல்லைன்னா அமைதியாக போயிடணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு புரிய வைங்க, நீங்கள் பேசுங்கன்ட்டு போயிடணும். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போகணும். அது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் எதையாவது பேசி நம்ம என்ன செய்யக்கூடாது? எங்கேயோ வேலியில் போய்கிட்டு இருக்கோம், அதை தூக்கி என்ன செய்கிறது? போய் மறித்து நின்று வாங்கிட்டு வந்து குடும்பத்துக்குள்ளே விடுறது. அந்த வேலையை ஒரு நாளும் நம்முடைய சபை மக்கள் செய்யவே கூடாது. இதை பார்க்கிறவங்களும் செய்யாதீங்க. அல்லேலூயா.
தாவீதுக்கு விரோதமாக நிற்கிறதுனால தாவீது சொல்கிறாரு, இவர்கள் எந்த கஷ்டமும் படலை, அப்சலோமும் அகிதோப்பேலும் அரண்மனையில் சொகுசா வாழ்ந்தவங்க, ஆகையினாலே இவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் 1000 தப்பு பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம், நான் ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டேன், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எனக்கு விரோதமாக இவன் நிற்கிறான்னா இவன் யாருக்கு விரோதமாக நிற்கிறான்னு அர்த்தம்? தேவனுக்கு விரோதமாய். முடிஞ்சா ஜெயிச்சு பார். அடுத்த வசனம் வாசிப்போம். அவன் தன்னோடு சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் தன்னோடே சமாதானமாய் இருந்தவர்களுக்கு இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். யாரு? அகிதோப்பேல். யாருன்னு சொன்னதானே தெரியும் இல்லையா? அகிதோப்பேல். அகிதோப்பேல தான் இங்க சொல்றாரு. உடன்படிக்கையை என்ன செஞ்சிட்டானா? திரும்ப வாசிக்கலாமே அந்த வசனத்தை. அவன் தன்னோடு சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். தாவீதோடு உடன்படிக்கை செய்தது 2 பேர். முதல் மனுஷன் யாரு? இதை அவரே சொன்னா நல்லா இருக்கும். யார் உடன்படிக்கை பண்ணது? யோனாத்தான். யோனாத்தான் தாவீதோடு செய்த உடன்படிக்கை மீறவே இல்லை. யோனாத்தான் யாரு? சவுலுடைய மகன், ரைட்டுங்களா? சவுலுக்கு அப்புறம் தாவீது ராஜாவா மாறணும், ஆண்டோடைய சித்தம். ஆனால் சவுலுடைய மகன் யாரு? யோனாத்தான். இந்த யோனாத்தானும் தாவீதும் நல்ல நண்பர்கள். இப்போ அடுத்த ராஜா தன்னுடைய நண்பன்னு தெரியும் போது எந்த ஒரு ராஜாவுடைய பிள்ளைக்கும் அது எப்படி என் இடத்துல நண்பனாகவே இருந்தாலும் அவன் எப்படி வர முடியும்? அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணுமான்னு ஒரு கோபம் வருமா? வராதா? ஆனால் யோனாத்தானுக்கு வரல. கர்த்தருடைய சித்தம் அவன் நடக்கட்டும்னு விட்டுட்டான். தாவீதுக்கு கீழே வேலை பார்த்தான். தாவீது அரசர் ஆயிட்டாரு, யோனாத்தான் அவருக்கு கீழே. ஆனால் தாவீது அவர் அந்த மாதிரி நடத்தலை. அவர் ஒரு ராஜா மாதிரி தான் நடத்தினார். அந்த யோனாத்தான் தாவீதுக்காக தன்னுடைய உயிரே கொடுத்தான். யோனாத்தான் தாவீதோடு செய்த உடன்படிக்கை மீறலை. ஆனால் அகிதோப்பேல் தாவீது கூட செய்த உடன்படிக்கை என்ன செய்தார்? மீறலாம். அடுத்து 21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். பாருங்க, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். அப்ப ஆலோசனை கொடுக்குற ஆள் எப்படிதான் கொடுக்கும்? ரொம்ப பதுசா மெதுவா. ஏன்னா வேகமா சொன்னா போயான்ட்டுருவோம் நம்ம சில நேரம் இல்லையா? உங்களை ஒரு கெட்ட விஷயம் பண்ண வைக்கணும்னு வைங்களேன், உங்ககிட்ட வந்து காதில் மெதுவாக என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்கிறேன்றதை கவனமாக கேளு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? சத்தமாக பேச மாட்டாங்க, மெதுவாக. அவர் சொல்கிறார் பாருங்க, வெண்ணெயை போல மெதுவானவைகளாம் அவனுடைய ஆலோசனை. அவன் இருதயமும் எப்படி இருக்கு? இது பேர் தாங்க இருதயத்தில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுறது. நிறைய பேருக்கு யாரை பிடிக்காது தெரியுமா? இருதயத்தில் ஒருத்தன் வெறுப்பாக இருப்பான் ஒருத்தன் மேலே. அவனை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவான்? அந்த வெறுப்பை அப்படியே காமிச்சிருவான். இருதயத்தில் கோபமாக இருப்பான் ஒரு மனுஷன் மேலே. அவனை பார்த்த உடனே என்ன பண்ணுவான்? கோபத்தை காமிச்சிருவான். இருதயத்தில் அன்பாக இருப்பான். அவனை பார்த்த உடனே அன்பின் வெளிப்பாடை காண்பிப்பான். இவனை நிறையா பேத்துக்கு பிடிக்காது. யாரை பிடிக்கும் தெரியுமா? இருதயம் பூரா எல்லா அயோக்கியத்தனமும் இருக்கும், ஆனால் வெளியில் எப்படி பேசுவான்? ரொம்ப சாஃப்டா அன்பா பொறுமையாக பேசுவான். இவனை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இவன் மாய்மாலக்காரி. இவனுக்கு பேர் என்னது? ஆனால் கிறிஸ்தவர்கள் விழிப்பாக இருக்கும். ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறான், கோவப்படுறான்னா அவனை நம்பலாம். அவன்கிட்ட போய் நீ நின்று பேசலாம். அது உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும். இந்த பதுசாக பேசிட்டு வர நம்ம இருதயத்தில் ஒன்று வச்சு பதுசாக பேசிட்டு அங்கிட்டு போய் உங்களை பற்றி மாற்றி பேசிட்டு பாருங்க, அதை நம்பாது. அவனுடைய சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மெதுவானைகளாம், ஆனாலும் அவைகள் உருவினப்பட்ட பட்டயம் போன்ற வார்த்தைகளை எண்ணெய் போல என்ன செய்கிறாராம்? ரொம்ப மெதுவாக கொடுக்குறாராம் ஆலோசனை. இது வரைக்கும் தாவீது கர்த்தரிடத்துல புலம்பி ஜெபிக்கிறார். இப்போ கர்த்தர்
தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். வாசிப்போம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமான்னு கர்த்தர் யார சொல்றாரு? இங்க யார சொன்னாரு? இது யாருங்க ஆண்டவர்கிட்ட பேசுனது இந்த வசனம்? தாவீது தான் ஆண்டவர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மேல உன்னுடைய பாரத்தை வச்சிடுன்னு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? இப்போ தாவீது கிட்ட பேசுறாரு. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவரே உன்னை ஆதரிப்பார். அடுத்து நீதிமானை ஒருபோதும் தள்ளாட. இப்ப யார நீதிமானுங்கிறாரு? தாவீதை. எது? இந்த பத்சேபாவோட பாவம் செஞ்சானே அந்த தாவீதை தானே? ஹலோ, புரியுதா? நிறைய பேர்த்துக்கு எப்போ பார்த்தாலும் தாவீதை பார்த்தா இதுதான் மைண்டு, மாறுறதே கிடையாது. நியாயப்பிரமாண மைண்டு. ஏன்னா இது ஒரு ஸ்கேல் வச்சுருக்கும், பெரிய ஸ்கேலு. அந்த ஸ்கேலை தூக்கிட்டு வந்து அப்படி நிற்கும். தாவீது இப்படி, நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி இப்படி, சவுல் இப்படி. அந்த ஸ்கேல்லாம் உடச்சி எரிஞ்சிருவோம். இந்த சர்ச்சில் நியாயப்பிரமாணத்துக்கு வேலை கிடையாது, அந்த ஸ்கேலுக்கும் வேலை கிடையாது. கர்த்தரே சொல்றாரு தாவீதை பார்த்து, என்ன சொல்றாரு? நீதிமானை ஒருபோதும். இப்ப தாவீது எதுக்காக யாருக்காக கொலைப்படணும்? இதுக்கு மேல ஆண்டவர்கிட்ட சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் யாருக்காக கொலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் ஏத்துக்கிட்டாலும் சரி, யார் ஏத்துக்கலனாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன் பரலோகத்துக்கு போயிட்டு ஒருவேளை ஆண்டவர் கிருபையா ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, இவர் தான் தாவீதுன்னு ஒருவேளை காட்டுறாருன்னு வைங்களேன், நிறைய பேர் போனோடனே தாவீதுட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? ஏயா நீங்கள் அன்னைக்கு இது பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் ஒரு தடவை ஆண்டா தப்பு பண்ணேன், ஆண்டவரே மன்னிச்சிட்டாரு, நீங்கள் இத்தனை வருஷமாக ஞாபகம் வச்சு என்னைய போட்டு படாதபாடு படுத்துறீங்களடான்னு கேட்பார். அல்லேலூயா. அதனால்தான் அந்த நியாயப்பிரமாண ஸ்கேல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுவிட்டு கிருபையின் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரப்பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு தாவீதை தப்பாக பார்க்குற அந்த சிந்தனை தான் எல்லா மனுஷனையும் தப்பாக பார்க்கும், எல்லாரையும் தப்பாக பார்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்ய? வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தாவீதை உன்னை என்ன செய்ய மாட்டேன்? உன்னை தள்ளாட விட மாட்டேன். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படிதான் அந்த மனிதனும் இருக்கிறான். ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார்னா நாமும் நம்மை நீதிமானாகத்தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாமும் நம்மை என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். நீதிமானை ஒருபோது என்ன செய்ய மாட்டாராம்? தள்ளாட விட மாட்டார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல தான் தேவன் உங்கள் தலையை உயர செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 55 1-2 பாருங்க, அந்த திரும்ப அதை வாசிக்கலாமே. என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கலின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். எதுல முறையிடுறாரா? தியானம். எதுல முறையிடுறாரு? தியானத்தில். வாயை திறந்து பேசுறேன்னு சொல்லல, மனசுக்குள்ள. இப்ப பேசுனது பூரா எங்க? மனசுக்குள்ள. என் தியானத்தில் முறையிடுகிறேன். இதையே கர்த்தர் கேட்டு கவனிச்சு மறு உத்தரவு கொடுப்பாருன்னா சங்கீதம் 55:23 வாசிப்போம். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையில் ஆகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். பாருங்க, 21வது வசனம் வரைக்கும் அவர் மனதிற்குள்ள வைத்து தியானம் பண்ணுகிறார். தியானத்தில் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு. அதற்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்துட்டார். புரியுதா உங்களுக்கு?
அவர் வாயை திறந்து பேசவே இல்லை, ஜெபிக்கலை, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறார். இப்போ தான் வாயை திறந்து பேசுகிறார். எப்போ? 23வது வசனத்தில், தேவனே நீர் அவர்களை அழிவின் குழுவில் இறங்க பண்ணுவேன். நீர் அவர்களை அழிவின் குழியிலே இறங்க பண்ணுவே. இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுசின் நாட்களில் பாதி வரையிலாயிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த ஜபத்தையும் அவர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணிட்டார். ஏன்னா அதே மாதிரி நடந்துச்சு. அப்சலோம் சின்ன வயசுல இறந்துட்டான், கொண்டுட்டாங்க. அந்த அகிதோப்பேல் சம வயசு, தாவீது வாழ்ந்த காலம் வரைக்கும் அவன் வாழலை, செத்துட்டான். ஏன் நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்த மனுஷனுக்கு விரோதமாக, அவனுக்கு விரோதமான வேலையை இவங்க என்ன செஞ்சாங்க. இல்லைங்க, அவர் சைடு தப்பு இருக்குது, அதை அவர் பார்த்துக்குருவார், அது உன் வேலை கிடையாது. தப்பு இருந்தால் அவர் சரி ஆகிட்டாரா இல்லையான்றது உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க, ரைட்டுங்களா? அதை ஆண்டவர் உணர்த்தி வச்ச உடனே நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்றீங்க? உடனே போய் ஒப்புரவாயிடுறீங்க. இது எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. பழைய பாவியாவே உங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் சிலர் அப்படி செய்கிறதுனால என்ன நடக்குது? அவர்களுக்கு விரோதமான கர்த்தருடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. தாவீது பாவம் செஞ்சவர் தான், ஆனால் அறிக்கை செஞ்சு விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறாரு. இப்போ வாயை திறந்து பொறுக்க மாட்டாமல் சொல்லிவிட்டாரு, தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியிலே இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். டிக்ளேர் பண்றாருங்க. அவனுக்கு நீடி ஆயுசு கிடையாதுன்ட்டார். யாரு? தாவீதுக்கு விரோதமாக எவெல்லாம் நின்னானோ. இந்த தைரியம் எப்போ வரும் தெரியுமா? தேவன் என்னை நீதிமானாக பார்க்கிறாருன்ற அந்த ஒரு இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த தைரியம் வந்துடும். அது வரைக்கும் வராது. நியாயப்பிரமாண ஸ்கேல் வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா வராது. தேவனே என்னை பார்க்குறாரு, நீ பார்த்தா என்ன பார்க்கலைன்னா என்ன, நீ என்னை நீதிமான்னு சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன, எப்போ இந்த உணர்வு வந்துருச்சோ அன்னைக்கு தைரியம் வந்துடும். தாவீது அப்படி தான் பேசினார். அழிவின் குழியிலே இறங்க பண்ணுவி. அவருடைய ஆயுசு நாட்கள், அவர்கள் தங்களுடைய ஆயுசு நாட்களை முழுமையாக என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வாழ மாட்டாங்க. பாதி வயசுலேயே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னபடியே நடந்தது. அதனால தான் சொன்னேன், தாவீது இதை செஞ்சுருக்க வேண்டியதில்லை. பெத்த பிள்ளை தப்பு பண்ணிட்டான், பரவாயில்ல, விட்டுருக்கலாம். கூட இருந்தவன் நம்ம இப்படி ஒரு காரியம் செஞ்சதுனால அவனும் நமக்கு விரோதமாக எழும்பிட்டான், பரவாயில்ல. விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஓவராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஓவராக தாவீதுக்கு விரோதமாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் இவ்வளவு மன சஞ்சலத்தோடு அவர் பேசுகிறாருன்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் அவங்க கொன்றுருங்கன்ட்டார். நாமெல்லாம் பாவியாக பார்க்குற தாவீதினுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் ஜெபத்தை கேட்பாருன்னா உங்கள் ஜெபத்தை என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீதின் வார்த்தையின்படி அகிதோப்பேலும் அப்சலோமும் தாவீது வாழ்ந்த நாட்கள் வரை வாழலை. அதனுடைய ஆயுசு நாட்களில் பாதி நாட்கள்லேயே இறந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு கிடைச்ச உடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். இதுதான் உங்களுக்கும், இதுதான் எனக்கும். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை எல்லாம் என்ன செய்யணும், வைக்கணும். அவரே நம்ம என்ன செய்வார், ஆதரிப்பார். நீதிமான் அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் அதில் உங்கள் பேரை போட்டுக்குங்க. நீதிமானாகிய என்னை அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் தள்ளாட விட்டார். இது சொல்லணும். ஒரு நாளும் உங்களுடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. தேவன் மான்களின் கால்களைப் போல உங்களை திடப்படுத்தி கண்மலையின் மேல் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நமக்கு உண்டு. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தாவீதுக்கு அருளினிய ஆண்டவரே மகா பெரிய கிருபைகளை எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். இதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள் எல்லாரும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உடைய கிருபையினாலே நீர் அவர்களை உணர்த்தியிருக்கிறீர், அவர்களை பாதுகாத்திருக்கிறீர், அவர்களை போஷிக்கிறீர். இதற்காக நமக்கு நன்றி. ஆவிக்குரிய மாம்ச பிரகாரமான சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புவாராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.